94 சென்னை மாகாணத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலித் பெண்மணி யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் தக்ஷாயினி வேலாயுதன், அம்மு சுவாமிநாதன், முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு. The right answer is தக்ஷாயினி வேலாயுதன். சென்னை மாகாணத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலித் பெண்மணி தக்ஷாயினி வேலாயுதன். 95 அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் நேரடியாக, மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக, தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், கவர்னர் ஜெனரலால் மட்டும், மக்களால் பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டனர். The right answer is மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால், தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக, தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 96 இந்திய அரசியலமைப்பை மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு, தட் இஸ் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்று மாற்றுவதற்கு முக்கிய காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் நாட்டின் பரந்த புவியியல் மற்றும் பன்முகத்தன்மை, 1935 சட்டத்தின் பெரிய தாக்கம், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு ஒரே அரசியலமைப்பு இருத்தல், மேற்கண்ட அனைத்தும். The right answer is மேற்கண்ட அனைத்தும். இந்திய அரசியலமைப்பை மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்று மாற்றுவதற்கு முக்கிய காரணம் நாட்டின் பரந்த புவியியல் மற்றும் பன்முகத்தன்மை, 1935 சட்டத்தின் பெரிய தாக்கம், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு ஒரே அரசியலமைப்பு. 97 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு பகுதியளவு நெகிழும் தன்மையும், தட் இஸ் பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள், பகுதியளவு நெகிழாத்தன்மையும், தட் இஸ் பார்ட்லி ரிஜிட் கொண்டது. இது கூட்டாட்சி முறையையும், தட் இஸ் ஃபெடரல் சிஸ்டம், ஒற்றையாட்சி யூனிட்டரி பயாஸ் கொண்டது. ஆப்ஷன்ஸ் ஆர் 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 மற்றும் 2 இரண்டுமே சரி, இரண்டுமே தவறு. The right answer is 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அதாவது இந்திய அரசியலமைப்பு